எங்க அப்பா தானே? அந்த ஆள் சரியில்லை, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் பூரா எங்க 2 பேர் கையில தான். ஏன் சார், வர வேண்டிய பணம் நிறைய பாக்கி இருக்கும் போது இருக்கு. நிறைய இருக்கு சார். அதெல்லாம் உடனே வசூல் பண்ணுங்க சார். வசூல் பண்ண சொல்லுவோம். அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற 2 lakhs பணத்தை எடுத்து தண்ணியில போட்டானே கொள்ளாமே. தண்ணி இல்லையா? எதுக்கு தண்ணியில? தண்ணினா தண்ணியா? ஐ மீன் ஷிப் பிசினஸ். கப்பல்ல போட்டா என்னங்கற? கப்பல்லையா? 2 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு படகு பிசினஸ் பார்த்தாலே 2 லட்சம் இருக்குல்ல, கப்பல்ல தான் போடணும். இவ்வளவு தான் பிசினஸ். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. போன்ல கூட எல்லாரும் இப்படிதான் பேசணும். ஜானகி, நம்ம கையில ஒரு ஆபீஸ் கிடைச்சிருக்கு. சும்மா விடக்கூடாதா, ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது பண்ணுவோம். வச்சுட்டு வா. என்ன கங்காரா பேசுற? அதுக்குள்ள வச்சுக்கமாங்கற. மத்தெல்லாம் நாளைக்கு பேசிக்கோண்டா. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, முடி வெட்டிக்க போலாமா? போவோம். போனப்போ இந்த விஷயத்தை நான் முதலாளி கிட்ட தெரிவிக்காம விட போறது இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க உங்க மனசுல? இல்ல நானா தெரியாம கேட்கறேன். என்ன இந்த மேனேஜர் சத்தம் போடுறான்? நான்சென்ஸ். நான்சென்ஸ்? ஆமா, சிதம்பரம் மோட்டார் பிரைவேட் லிமிடெட்ல உங்க அக்கிரமம் வர லிமிட்டே எல்லாம் போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? நமஸ்காரம் சார். இவாளெல்லாம் இங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவா. வெரி குட். இவாளை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். கண்டிச்சு இங்கே வைக்கணுமா? ஆபீஸ் நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறா. லவ் லெட்டர். அதுவும் ஆபீஸ் டைட்டில் எழுதுறா சார். இத பாருங்க. லெட்டர், லவ் லெட்டர், அதுவும் ஆபீஸ்லயே. ஏமா இந்த பையனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு லவ் பண்ற? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். பார்க்கல டுயட் பாடி பாடி பழக்கம், அதே பழக்கத்துல வந்து இங்க பேசுறீங்களா? என்னையா கருமம் இது? சௌபாகியவதி சுரேகாவுக்கு லவ் லெட்டர் ஆரம்பிக்கிற லட்சணம் இதுதானா? உடனே சந்திக்கவும் இப்படிக்கு யுவர்ஸ் இமிடியட்லி. என்னையா அது ஆரம்பமும் சரியில்லை, முடிவும் தெரியல, லவ் லெட்டரே சரியில்லையே. அடுத்து குட்டிச்சவர் பண்ணிருக்கியா? காதல் கதை எவ்வளவு பெரிய விஷயம். கவிதை நயத்தோட எழுத வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன்டா, யாரு நல்ல முறையில காதல் காகிதம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு 4 மாச போனஸ். இந்த ஆபீஸ் முடியறதுக்குள்ள ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்ட்டையும் கொடுத்து எல்லாரையும் எழுத சொல்லு. சார் நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க என்ன சார் செய்யறேன்? ஏன்பா இந்த வயசுல நீ ஒழுங்கா லவ் லெட்டர் எழுதாம கோட்டை விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த வயசுல என்ன பண்ணுவேன்? சார் நாங்க பேசுறது லவ் மேட்டர். நீ ஒரு கிழம், உமக்கு என்ன சம்பந்தம் இதுல? நான் கிழமா இல்லையா? இந்த உட்காந்து நீரும் லவ் லெட்டர் எழுதும், நல்ல முறையில் எழுதுனா உமக்கு 4 மாசம் போனஸ். போங்க போங்க போங்க. இங்க பின்னாலேயே காப்பி அடிக்கிறதுக்கா இங்க உட்கார்ந்து தனியா எழுதும். பொறுப்பு வரல வரலன்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா, ஆபீஸுக்கு போன பிள்ளைங்க இன்னும் சாப்பாட்டு கூட வீட்டுக்கு வரல. வந்த உடனே அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சுத்தி போடணும். போதும் போதும், உன் பிள்ளைங்க பெருமைய நீதான் வச்சுக்கணும். வேண்டாம், மேனேஜரை வர சொல்லி காணுங்களேன். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே வந்துட்டேன். நமஸ்காரம் சார். மேனேஜர் சாமிநாதையரா, வாங்க வாங்க. என்ன விஷயம்? ஆமா சார், நானே தான். என்ன கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அளவுக்கு உங்க பிள்ளைகள் விட்டு வைக்கல. அங்க நடக்கிற காட்சியை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். உடனே இழுத்து மூடு. 3 மாசத்துக்கு இது திறக்கப்படாது. ஆமா வாங்கடா, வாங்கடா. என்ன வரும்போது ஒரே கூப்பாடு? உன் பேச்ச கேட்டு இந்த 2 கழுதைகளையும் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சல்ல, என் புத்திய தோட்டால் அடிச்சோம். அதெல்லாம் எதுக்குப்பா? இவனுங்க போனதுக்கு அப்புறம் ஆபீஸர்ல தெரியுமா பின்ன எப்படி இருக்குதான்? சினிமா கொட்டையாக்கி இருக்காங்க. என்ன உளறீங்க? அவர் பேசுறதே அப்படித்தான். அப்பா 2 பேரும் அங்க போய் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? என்ன செஞ்சிருக்காங்க? வேலை செஞ்சு களைச்சு போய் வந்திருப்பாங்க. தள்ளுங்க, நான் போய் ஓவர் கொடுக்குறேன். என்னங்கப்பா? ஓவலாமா? ஆமாப்பா. சக்கரை நிறைய போட்டிருக்கியா? நிறைய போட்டுக்க, எடுத்துக்கோங்க. என்னங்க இது? இந்த ஓடுகாலி பசங்களுக்கு ஓவர் வேறையா? கை கட்டுறது வாய் கட்டாம போச்சுரா. பிள்ளைங்க யாருமே அம்மாவுக்கு தான் தெரியும்னு தெரியாம சொன்னாங்க. பின்ன தெரிஞ்சா சொன்னாங்க. வாய மூடுற. இனிமே வாய திறந்து என்ன பண்றது? ஓவர் எல்லாம் தான் கொட்டியாச்சே. ஷட் அப். ஏப்பா? அதான் அப்பா. அவங்களே இல்லப்பா. அப்பாவுக்கு கோவம் வர்றாப்புல என்னப்பா செய்வீங்க? அது அவங்கள கேட்காத, என்ன கேள்வி சொல்றேன். இந்த 2 பசங்களை செய்த அக்கிரமத்தை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா அப்படி பரவாயில்லன்னு சொல்லுங்களேன். நீங்க என்ன அம்மாவா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. 2 பேரும் ஆபீஸ்ல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனையும் சேர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ்
டான்ஸ் ஆடுறாங்களா? அந்த டைபிஸ்ட் பொம்பளை சரியில்லம்மா, அவ சரியாவே ஆட மாட்டேங்கிறா. அவளை மாத்த சொல்லுங்கம்மா. பாத்தியா? எனக்கு இப்பதாங்க புரியுது. ஆம்பளையும் பொம்பளையும் டான்ஸ் ஆடுறாங்களா? ஆபீஸ்ல. நம்ம ஆபீஸ்ல தான். எனக்கு நல்லா புரியுது. ஏங்க இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி? ஏப்பா முதல்ல நீங்க உங்க ரூமுக்கு போங்க. வாங்கப்பா. போகடா. வாங்க. போங்கடா. என்னப்பா என்னப்பா? திஸ் இஸ் நாட் குட் ஐ டெல் யூ. என்ன பெரிய ரகசியம்? சரியாடா? ஏதாவது பேசுவாங்க வாடா. போகடா, போக. அப்பா அம்மா பேசுறது இப்ப நம்ம கேட்கணும். அவ்வளவுதானே ஜானகி? இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஏதோ ரகசியம் இந்த ஊரே கேட்க போறோம். ஊர் சுத்துற பசங்களுக்கு ஒரு கால் கட்டை போட்டா ஒழுங்காயிடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன். இது வேட்டி. நான் நினைக்கிறது என்னங்க, முரட்டு காலைக்கு மூக்கணாங்கயிறு, அதுதானே உலக வழக்கம். இது புடவை. முத்து உலக விஷயம் முழுசும் கேட்போம். உங்களுக்கு தெரியாது, நம்ம ஜானகிக்கு பொண்ணு கொடுக்க ரொம்ப பேர் ஜூல நிக்கிறாங்க. ஜூவா ஜூவா கியூவா சரியா சொல்லித்துறேன். அந்த சொல்றீங்களே அதுலதான். அதுவும் சரிதான். நம்ம பசங்க குணம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஜூல இருந்தா பொண்ணு பிடிச்சிட்டு வரணும். இந்த பாருங்க, திருமூர்த்தி நகர்ல வக்கீல் வரதராஜன் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. திருமூர்த்தி நகர் வக்கீல் வரதராஜன். முதல்ல ஜாதகத்தை வாங்கிட்டு வருவோம். பொருத்தம் சரியா இருந்ததுன்னா பொண்ணை பார்த்துட்டு உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? சரி சரி சரி. அப்பா அவனை ஏன் விடுறாரா? மூடுறா மூடுறா மூடுறா. ஏய் முத்து, எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்களே. ஜானகி, மனுஷனா பிறந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டே தீரணுங்கிற ஒரு கெட்ட பழக்கம் நம்ம நாட்டுல இருக்குது. நாடு நம்பளுதுங்கும் போது பழக்கமும் நம்பளுதானே, அதை மாத்த முடியுமா? ஆனா பொண்ணு எப்படி இருப்பாளோ? அதான் அப்பா கூட பொண்ணு பார்க்க போறமே. ஆறானே பொண்ணு பார்க்க போறவங்க முன்கூட்டியே தெரிஞ்சா மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா இருந்துருவாங்க. குரங்கு கூட தான் மேக்கப் போட்டுக்கிட்டா மோகினி மாதிரி இருக்கும். நிஜம் எனக்கு எப்ப பாக்குறது? மேக்கப் இல்லாம இருக்கும்போது பாக்கணும். மேக்கப் இல்லாம எப்படி பாக்குறது? திடீர்னு போய் பாக்குறேன்டா. மட பசங்க. முத்து, வாசல்ல நம்ம வர்றத பார்த்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துட்டா உன்னை யாரா வாசலியா போக சொல்றது? பின்பக்கம் செவரையில போய் செல்ல போறோம். எப்போ? இப்ப உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரமே, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டமே இல்லடி. ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க முடியாதுன்னா? மாப்பிள்ளையா லட்சணமா மாட வீதி வழியா வீட்டுக்குள்ள வர்றதை விட்டுட்டு மாடிப்படி ஏறி குச்சி வர வேணா. ஜானகி, மேக்கப் இல்லாம பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஆமாமா. ஜானகி, பசுமையான பார்வையோட புதுமையான பாதை ரெண்டு ரெண்டு. அதே பொண்ணுகடா. ஆமாண்டா, ஏறி குச்சி வீணா போல. ஜானகி, மேக்கப் இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்குது? பொண்ணு பிடிச்சிருக்குதா? எது பொண்ணு? ரெண்டுமே பொண்ணு தான்டா. எது என்னது? சுமாரா இருக்கிறது என்னது? எது சுமாரா இருக்கு? என்னதை பத்தி உனக்கு என்னடா? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், சண்டை போடாதா. எங்கடா ஓட பாக்குறீங்க? ஓட பாக்குற உருண்டு பார்த்தோம். ஜானகி, ஏண்டாப்பா, திருமூர்த்தி நகர வரதராஜன் இருக்கானா? அது நான் தான்டா. இருக்காரா? யூ ஷட் அப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அன்னைக்கு கலாட்டா பண்ணாங்கன்னு சொன்னேனே, இவங்கதான்ப்பா. ஓஹோ, இவங்க தானா? திருட்டு பசங்க. திருட்டு பசங்க என்ன முடிவு பண்ணிட்டா இப்படி? சிவேரி குதிச்சவன்களை திருடன்னு முடிவு பண்ணாம வேற எப்படி? முதல்ல எங்களுக்கு வேண்டியது மரியாதை, அப்புறம் டிஃபன் காஃபி. எப்படி நமக்கு வசதி? முகரைய பாரு. அவர் கேட்கறான், நீயும் காட்டுறியா? அவரை பாக்குறேன்டா. எப்படி? போலீஸ் கூப்பிடுறேன் முதல்ல. போலீஸ் சார், நாங்க யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க யாரா? நீங்க நாங்க பேரே சொல்லக்கூட அளவுக்கு பெரிய இடத்தை சேர்ந்தவங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்கவா? இல்ல உங்களை பார்க்கவா?
முதல்ல உங்களை சுடணுங்கிற. பொண்ணுங்களே இவங்கள சும்மா விடக்கூடாது, கட்டி போட்டு தோல் உரிக்கணும்பா. நீ அதை செய், நான் போலீஸை கூப்பிடுறேன். வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. இந்த மாதிரி பசங்களை சுடணுங்கிற, கோர்ட்டு கேஸ் எதுவுமே கூடாதுங்கிற. என்ன தைரியம் பாருங்க சார், சூட்டும் கோட்டும் போட்டிருக்கானுங்க, தோட்ட பக்கமா செவரேறி குச்சி வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. என்னடா பெண் பார்க்க வந்தானுங்களாம். என்ன பார்த்து, பெத்த தடப்பனை பார்த்து இவ்வளவையும் செஞ்சுட்டு மரியாதை வேணும் சார். மரியாதை நான் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருக்க. இவ்வளவும் செஞ்சுட்டு பெரிய யோகிய மாட்டோம், தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறது பாருண்ணா. இன்ஸ்பெக்டர் சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்தாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட். டூ வாட் எவர் யூ லைக். இவங்கள உங்களுக்கு தெரியுமா? சீமான் சிதம்பரம்னு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருடைய பையன்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? யாரா இருந்தா என்ன சார், நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுத்துறேன். இப்பவே ஸ்டேஷன் கழிச்சு போறேன். அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கனா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுத்துடுறேன். ஏன் சார் கிழிச்சிட்டீங்க? எழுத தெரிஞ்சவனுக்கு கிழிக்க தெரியாதா? கிழிச்சுட்டேன். அவங்க என்ன சார் தப்பு செஞ்சுட்டானுங்க? செவரேறி குதிச்சிருக்கானுங்க, அது அவங்க தப்பா? என் தப்பு. காம்பவுண்ட் செவர கொஞ்சம் உயரமா கட்டிருந்தேன்னா குதிச்சிருப்பானுங்களா? அவங்க கட்ட அவுத்துட்டுடுமே. அப்புறம் என்ன நடங்க. நைஸ் கேர்ள். என்கிட்ட சொல்றியா? ஐ அம் ஹர் ஃபாதர். வி டோன்ட் பாதர்.